மிதுனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். மிதுனம் ராசிக்காரங்க எப்பொழுதுமே வேகமாக புரிந்து கொள்வீங்க. எந்த விதமான வேலைகளை கத்துக் கொடுத்தாலும் வேகமாக மற்ற நபர்களை விட வேகமாக செய்யவும் செய்வீங்க. அதை வேகமாக கத்துக்கிடவும் செய்வீங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் பெற்றவர்கள் தான் இந்த மிதுனம் ராசி அன்பர்கள். எப்பொழுதுமே உங்களுக்கு அறிவாற்றல் அதிகமாகவே இருக்கும். தகவலை எப்பொழுதும் யார் எந்த ஒரு தகவலை எது சொன்னாலும் சரி, அதை உடனே நீங்க புரிந்து வைத்துக் கொள்வீர்கள். அந்த ஒரு தகவல்கள் மூலம் எப்படி புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருக்கும். உங்களுடைய வேலையை நீங்க முடித்து விட்டு சும்மா இருக்க மாட்டீங்க. அந்த சும்மா இருக்க வேண்டிய ஒரு நேரத்துல இன்னும் நம்ம என்ன கத்துக்கலாம், அது வேலையாக இருக்கட்டும், உங்களுடைய படிப்பாக இருக்கட்டும், எல்லா விதமான விஷயங்கள் அனைத்திலும் புதிதாக ஏதாவது நம்ம கத்துக்கிடணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் ஒரு மிக்க ஒரு நபராக இந்த மிதுனம் ராசி நண்பர்கள் எப்பொழுதுமே இருப்பீங்க. உங்களுக்கு பேசுகின்ற திறனானது மிகுந்ததாக இருக்கும். இதனால அனைவரையுமே நீங்க இருக்கக்கூடிய சக்தி உங்களுக்குள்ள இருக்கும். உங்களுடைய வார்த்தை, உங்களுடைய வாக்கு, இது உங்களை யாராலையும் சரி, யாராக இருந்தாலும் சரி, பிடிக்காத நபர்கள் கூட உங்களை தேடி வந்து பேசுவாங்க. அப்படிப்பட்ட உங்களுடைய பேச்சுல அனைவரையும் மயக்கக்கூடிய ஒரு சக்தியானது இந்த மிதுனம் ராசி அன்பர்களுக்கு எப்பொழுதும் உங்க கூடவே பிறந்ததாக இருக்கும். இந்த ஒரு நாள் இது மட்டுமல்ல, இது வரைக்கும் 2 விஷயங்களையும் ஒரே நேரத்தில் செய்யக்கூடிய ஒரு திறனானது உங்களுக்குள்ள இருக்கும். அதே நேரத்துல சில சமயம் உங்களுடைய மனமானது குழப்பமாகவும் மாறிவிடும். நீங்க ஒரு செயலை செய்து கொண்டிருப்பீங்க, அதில் ஏதாவது ஒரு குழப்பங்கள் ஏற்பட்டுவிடும். உங்களை பொறுத்த அளவுக்கு ஒன்னே ஒண்ணுதான், ஏதாவது ஒரு செயலை நீங்க ஒரு வேலையவோ ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு குழப்பங்களுக்கோ ஏதாவது ஒரு தவறு நம்ம பண்ணிட்டோமோ அப்படி நீங்க மனதார உணர்ந்துட்டீங்க, மனதார அதை நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்க, அதை பத்தி ஒரு சிந்தனை ஓடிக்கொண்டு இருக்கு அப்படின்னு மட்டும் வந்துவிட்டது அப்படின்னா உங்களுடைய வேலையில உங்களால கவனத்தை செலுத்த முடியாது. தேவையில்லாத சிதறல்களானது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும். எனவே எந்த விதமான வேலைகளை செய்தாலும் குழப்பங்களை மட்டும் உங்களுடைய வேலைகளுக்கும் உங்களுடைய மனதிற்குள்ளேயும் கொண்டு வராமல் இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. கண்களில் தெரியாமலேயே மனதிற்குள் நிறைய உணர்ச்சிகள் உங்களுக்குள்ள இருக்கும். ஆனா நீங்க வெளியே காட்டிக்கிட மாட்டீங்க. உணர்ச்சி ரீதியா நீங்க மெல்லியவர்களாக இருப்பீங்க. இருந்தாலும் உங்களுக்கும் உணர்ச்சிகள் இருக்கும். அதை எல்லாரிடமும் காட்ட மாட்டீங்க. உங்களுக்குன்னு வாழ்க்கை துணை வருவார், அவரிடம் மட்டுமே காட்டணும் அப்படின்னு உங்களுடைய மனதிற்குள்ளேயும் அனைவரிடமும் வெளிக்காட்டாமல் நீங்க வைத்துக் கொண்டிருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் புதிய விஷயங்கள், புதிய அனுபவங்கள் தேடக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும். எனவே நீங்க எப்பொழுதுமே மற்றவங்களை விட ஆர்வம் மிகுந்த ஒரு நபராக இருப்பீங்க. திடீர்னு முடிவுகளானது நீங்க எடுப்பீங்க. சில சமயம் விரைவுகளில் கூட நீங்க விரைவா முடிவுகள் எடுப்பீங்க. ஆனா அந்த ஒரு முடிவு அவர்களை உங்களை இன்னும் உயரத்திற்கு மட்டுமே எடுத்து செல்லும். அந்த அளவுக்கு ஒரு உயர்வானது உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். இது அனைத்தும் மிதுனம் ராசி அன்பர்களுடைய குணநலங்களாக இருக்கும். ஆமாவா இல்லையா அப்படிங்கிறத கமாண்ட் வாயிலாக கூறுங்கள். ஆனா இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில எதிராக மாறிய சூழ்நிலைகள், நம்பியவரான செய்த ஒரு துரோகமானது உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் மறக்க முடியாத ஒரு சம்பவத்தை உங்களுடைய வாழ்க்கையில உருவாக்கி இருக்கும். மிதுனம் ராசிக்காரங்க சமீபத்துல மிக அதிகமாக சந்தித்த ஒன்று, உங்களை நம்ப வைப்பவர் தான் உங்களுக்கு பின்னால் காயப்படுத்தியது. காதல், நட்பு, குடும்ப உறவு, வேலை இடத்துல எது வேண்டுமானாலும் நடந்திருக்கலாம். இது உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் கஷ்டப்படுத்தியிருக்கும். அதுவும் நம்ம கூட இருக்கக்கூடிய ஒரு நபர் எப்படி நமக்கு துரோகம் பண்ண மனது வந்தது அப்படின்னு உங்க மனதிற்குள் அதை நினைத்து நீங்க அழுது புலம்பிக் கொண்டிருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு நேரமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். அடுத்து முடிவில்லா குழப்பங்கள், எதை செய்ய வேண்டும், எதை சொல்ல வேண்டும், யாரிடம் என்ன கூற வேண்டும், எதை தேர்வு செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு குழப்ப நிலையானது உங்களுடைய மனதிற்குள் எப்பொழுதுமே இருக்கும். இது உங்களுடைய மனதை போட்டு வாட்டி கொண்டே இருக்கும். அடுத்து நம்ம என்னடா பண்ணலாம், என்ன பண்ணனா நமக்கு நன்மைகளானது நடக்கும் அப்படின்னு உங்களுடைய மனதிற்குள் அதை நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிற ஒரு நேரமாக கூட இருக்கலாம். இது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முடிவில்லா ஒரு குழப்பங்களை தொடர்ந்து ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். இதனால் தூக்கம் கூட உங்களுக்கு வராமல் இருக்கலாம். அடுத்து உங்களுக்கு நிதி ஓட்டம், பண பிரச்சனையானது சரியாக இயங்காமல் இருக்கலாம். பணம் வரும், ஆனா அது தங்காமலே போகும். பல திட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு சிதறி போய் கொண்டே இருக்கும். பல திட்டங்களை போட்டு வைப்பீங்க, ஆனா அதற்கான பணத்தையும் நீங்க தேடி வைப்பீங்க. இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்காமல் போகும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமாக உருவாக்கும். உங்களுடைய குடும்பத்துல ஒரு மன அமைதியானது குறைவாக இருக்கும். உங்களை யாரும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை அப்படிங்கிற ஒரு உணர்வானது உங்களுக்குள்ள ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இந்த ஒரு உணர்வு தான் உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் உங்களை கஷ்டப்படுத்தி கொண்டே இருக்கும். யார் நம்மளை கண்டுகிட்ட என்ன, கண்டுக்கலைன்னு என்ன, நம்ம உழைக்கிறோம், நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னு ஒரு மனநிலைக்கு நீங்க வாங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளானது நடக்க தொடங்கும். முயற்சி செய்த விஷயங்கள் உங்களுக்கு நின்று இருக்கும். வேலை விஷயமாக இருக்கட்டும், வியாபாரங்கள், புதிய திட்டங்கள் தொடங்குவது, முதலீடுகள் செய்வது, இதெல்லாம் பல தடைகளாக உங்களுக்கு நிற்க முயற்சி செய்து கொண்டிருக்கும். இருந்தாலும் அந்த ஒரு வேலைகளை நீங்க மீண்டும் மீண்டும் தொடங்கணும்னு நினைப்பீங்க. இருந்தாலும் ஏதாவது ஒரு தடங்கல்கள், இல்லைன்னா பணத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை, இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில திடீர்னு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். மனதிற்குள் வந்த ஒரு தளர்ச்சி, ஏன் எதுவும் நமக்கு சரியா வரல,
அப்படிங்கிற ஒரு உணர்வு இந்த மிதுனம் ராசிக்காரங்களை இன்னும் அதிகமாக அழுத்தி கொண்டே இருக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு வருடத்தில் ஏற்பட்ட இங்க பெரிய ஒரு கஷ்டங்களாக இருக்கும். ஆனா இனி வருகின்ற நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றி அமைக்கும். இது நான் இது வரைக்கும் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க. இதுக்கப்புறம் வரப்போவது உங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்கும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நாளை இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அதிர்ஷ்டமான செய்தி, இதுதான் உங்களுடைய வாழ்க்கையின் புதிய ஒரு திருப்பு முனையாக தொடங்கக்கூடிய ஒரு புள்ளியாக இருக்கும். அதிர்ஷ்டம் திரும்பக்கூடிய நாள். இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தில் இருந்த தடைகள், தொல்லைகள் மெதுமெதுவாக உங்களை விட்டு நீங்க தொடங்கும். வேலை தொழில ஒரு பெரிய ஒரு மாற்றத்திற்கான ஒரு நன்மை. பழைய பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். உங்களை உயர்த்தக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களை தேடி வரும். உங்களுடைய மதிக்கக்கூடிய ஒரு பேரானது உங்களுக்குள்ள அதிகரிக்கும். இது வரைக்கும் எல்லா இடத்துலையும் மரியாதை இல்லாமல் இருந்திருப்பீங்க. உங்களை ஒரு குடிகாரனாவோ, உங்களுடைய பேச்சில் ஏதாவது ஒரு பொய் இருக்கு, இவன் ஒழுங்கா வேலை செய்ய மாட்டான் அப்படின்னு ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை வைத்து உங்களை கூறிக்கொண்டு இருப்பாங்க. ஆனா இந்த ஒரு நேரத்திற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு எதிர்பார்க்காத ஒரு நல்ல செய்தியானது உங்களை தேடி வரும். அது உங்களுடைய உறவுகள்ல இருந்தே வந்த ஒரு நல்ல செய்தியானது வரும். உங்களுடைய முயற்சிக்கு கிடைக்காத பலன் இந்த ஒரு நேரத்துல கிடைக்கும். இதுவரை பட்ட கஷ்டங்களுக்கு நீண்ட காலமாக நீங்க காத்திருந்த ஒரு வாய்ப்பு இப்போது உங்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு ஆரம்பத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும். அதனை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. எனவே அந்த ஒரு நேரத்தை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய கிரகநிலை மாற்றங்கள் எப்படி தெரியுமா அமைந்திருக்கிறது? சந்திர பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை ஏற்படுத்த போகிறார். உங்களுடைய மனதில் இருந்த குழப்பங்கள் குறையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். என்னடா நம்ம மனசுக்குள்ள அவ்வளவு குழப்பங்கள் இருக்கு, இந்த ஒரு நேரத்துல நம்முடைய மனமானது தெளிவாக இருக்கு அப்படிங்கிற ஒரு யோசனையானது உங்களுக்கு வரும். இதுக்கு காரணம் உங்களுடைய கிரகநிலை மாற்றங்கள். கிரகநிலை மாற்றங்கள் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களை நிச்சயமாக தீர்க்கும். அடுத்ததாக சூரியனின் ஆதரவு. உங்களுடைய மதிப்பு, கண்ணியம், செல்வாக்கு இந்த மூன்றும் உயரக்கூடிய ஒரு நேரமாக நிச்சயமாக இருக்கும். அடுத்ததாக சனியின் அழுத்தமானது குறைகிறது. உழைத்தும் கிடைக்காத ஒரு நிலையில நீங்க இருந்திருப்பீங்க. ஆனா இனிமே அந்த ஒரு நிலையிலிருந்து ஒரு நிச்சயமான ஒரு மாற்றமானது உங்களுடைய வாழ்க்கையில உருவாகும். ராகு கேது சலனங்கள் சமநிலையானது அடையும். இதுவரை திடீர் பிரச்சனைகள் வந்திருந்துச்சு அப்படின்னா அது இப்போது மெதுமெதுவாக உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா கரைய ஆரம்பிக்கும். இதுவரை பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு முழு தீர்வானது கிடைக்கும். தொடர்ந்து ஏற்படக்கூடிய வாழ்க்கையோட திருப்பு முனைகள். உங்களுடைய வாழ்க்கையில வரப்போகின்ற 3 முக்கியமான மாற்றங்கள். முதல் மாற்றம், உங்களுடைய மனதில் ஒரு தெளிவானது கிடைக்கும். எது சரி, எது தவறு நீங்க தெளிவாக பார்க்க ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு நன்மைகளானது ஏற்படும். இரண்டாவது மாற்றம், புதிய வாய்ப்பு. வேலை, வியாபாரம், உறவுகள் எதிலும் ஒரு துவக்கமானது ஏற்படும். மூன்றாவது மாற்றம், தடையோட நீக்கம். பல மாதங்களாக நின்று இருந்த ஒரு விஷயமானது முன்னேற ஆரம்பிக்கும். இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றங்களாக மாறும். இனி உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய சுகமான காரியங்கள் என்ன தெரியுமா? மனதில ஒரு அமைதியானது பிறக்கும். பழைய வழிகள் அனைத்தும் மறைந்துவிடும். நிதி நிலையானது சீராகும். வேலையில ஒரு முன்னேற்றமானது கிடைக்கும். புதிய மகிழ்ச்சி, நல்ல ஒரு செய்திகள் இது ரெண்டுமே உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும். குடும்பம், உறவு அனைத்தும் உங்களுக்கு மேம்படக்கூடும். இது அனைத்தும் மிதுனம் ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நாளைய நாள்ல ஏற்படும். நீங்க அனுபவித்த துன்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்கும். ஆனா அதற்கும் லேசான உயர்வு, மகிழ்ச்சி, வளர்ச்சி உங்களுக்கு வரப்போகிறது என்பதை உறுதி செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். எனவே நாளைய நாள் உங்களுடைய வாழ்க்கையின் அதிர்ஷ்டமான அத்தியாயமாக துவங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். எனவே நாளைய நாளை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கேட்டதெல்லாம் கிடைக்கும். இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு தீர்வானது கிடைக்கும். நான் கூறியது சரியா தவறா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்கள். அதற்கும் நான் பதிலளிக்கிறேன். நன்றி, வணக்கம்.